கரூர் திண்டுக்கல் பிரதான சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் சிறு மழைக்கே தண்ணீர் தேங்குகிறது. இதனால் அந்த பாலத்தை பயன்படுத்தவே முடியாத நிலை உருவாகியுள்ளது. விவரங்களை களத்திலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் காளிராஜன். இதனை பார்க்கலாம். 6 ஆண்டுகளாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் பொதுமக்கள் இந்த அவலம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கரூர் சாலையில் அமைந்துள்ள சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதையானது 2018ஆம் ஆண்டு கட்டப்பட தொடங்கியது. கடந்த ஆண்டு இந்த சுரங்கப்பாதையானது செயல்பாட்டுக்கு வந்தது. ஆனால் செயல்பாட்டுக்கு வந்த பின்பும் தற்போது வரை பொதுமக்களால் இந்த பாலத்தை முறையாக பயன்படுத்த முடியாத நிலையே உள்ளது. இந்த ஒரு பாலத்தின் காரணமாக திண்டுக்கல்லிலிருந்து கரூர் மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து மக்கள் மற்றும் மாணவர்கள் எல்லாருமே 3 கிலோமீட்டர் இந்த பாலத்தை சுற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாலம் 20 அடி ஆழத்தில் அமைஞ்சிருக்கு. இதனால் என்னென்னா மழை பெய்யும் போதோ இந்த மாதிரி சிறிய மழைக்கே இங்கே முழுவதுமாக தண்ணி தேங்கிடுது. ஒன்றிய கவுன்சிலர் செல்வ விநாயகம் நம்மளோட இருக்கார். அவர்கிட்ட கேட்போம், சார், இந்த பாலம் 2018 அமைக்கப்பட்டுச்சு. 5 வருஷம் அமைச்சாங்க. இப்போ பார்த்தோம்னா 1 வருஷமாக செயல்பாட்டில் இருக்குது. இருந்தபோதும் மக்களால் செயல்படுத்த முடியாமல் இன்னும் பூட்டி தான் வச்சிருக்க நிலைமையாக இருக்குது. மக்கள் எல்லாமே சுற்றி போகிறாங்க. இது என்ன பண்ணால் இதை சரி செய்ய முடியும்? இந்த சாலைங்கிறது கரூர் திண்டுக்கல் பிரதான சாலை. இந்த சாலையில் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த குஜிலியம்பாறை சாலை. இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்எஸ்ஆர் காலேஜு, இப்போ தொழில் நிறுவனம்லாம் இது இருக்குது. நிறைய குடியிருப்பு இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விஸ்தரிப்பு வந்த பிறகு நிறைய குடியிருப்பு வந்துருச்சு. இங்கேருந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கூட்டுறவு நகர வழியாக தான் அவங்களாம் ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியிருக்கும். அந்த பாலங்கள் கிராமக்குள்ளே போகும்போது ரொம்ப குறுகலான பாலங்கள் விபத்து நடத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது சம்மந்தமாக சட்டமன்ற குழுவுக்கும் மாவட்ட ஆட்சி கவனத்துக்கு ஏற்கனவே எடுத்து சென்றிருக்கிறோம். நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எடுத்து சென்றிருக்கிறோம். இது சட்டமன்ற குழு அது கொடுத்து எங்களுக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க, உடனே நடவடிக்கை இருக்கணும்னு சொல்லி. இது என்ன சிரமம்னு பார்த்தீங்கன்னா, மழை காலங்கள்லாம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இப்போ ஃபால்ஸ் மாதிரி தண்ணி இதில் கீழே ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ இது பாதுகாப்பே கிடையாது. ஒரு எமர்ஜென்சி வார்டுக்கு போகிறதுக்கோ ஆஸ்பத்திரி போகிறதுக்கோ இதில் தான் இப்போ மின்மயானத்துக்கு இந்த பக்கம் மக்கள் யாராவது இறந்தாங்கன்னா பிணங்களை கொண்டு போக வேண்டியிருக்கும். இதே மாவட்ட நிர்வாகத்துக்கு பலமுறை எடுத்து சென்றோம். நாங்கள் நடத்தின போராட்டத்தின் அடிப்படையில் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இந்த ஸ்கீமுங்கிறது கடந்த முகமும் ஃபெயிலியரான ஸ்கீமு. நாங்கள் கடந்த வாரம் நடந்த ஒன்றிய கவுன்சிலர் கூட்டத்தில் இந்த பகுதி சார்பாக நாங்கள் அந்த ஒன்றிய கவுன்சிலர் தீர்மானம் வச்சுருக்கோம்னா, இந்த பாலங்கிறது எப்போவுமே பயன்படுத்த முடியாத பாலம், மிகப்பெரிய ஆபத்தான பாலம். ஏன்னா 2 பக்கமும் குடியிருப்பு அதிகரிக்கனால, சாக்கடை அதிகமாக இருக்கனால நீரை இது எப்போ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கி கூட வானிலை மையம் கடுமையான மழை இருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன நோக்கத்துக்காக அந்த பாலம் கட்டப்பட்டதோ, இந்த பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கே இன்றைக்கி பயன்படுத்த முடியாமல் மூடி கிடக்கிற அவலத்தை தான் பார்க்குறோம்.